ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு டெலிவரி ஆன ப்ராடக்ட்டை எப்படி ரிட்டர்ன் போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணி எப்படி ரீஃபண்ட் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட் வெப்சைட் இல்லைனா ஆப்புக்குள்ளே வாங்க. எந்த அக்கௌண்ட்லேருந்து ஆர்டர் போட்டிங்களோ அந்த அக்கௌண்ட்லேருந்து லாகின் பண்ணி உள்ளே வாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல அக்கௌண்ட் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆர்டர்ஸ்னு இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் போடணுமோ அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் ரிட்டன் ஆப்ஷன் காட்டும். சில ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரிட்டன் ஆப்ஷன் காட்டாமல் கூட இருக்கலாம். ரிட்டன் ஆப்ஷன் வந்து இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் ஆர்டர் போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணணும். இப்போ நான் இந்த ப்ராடக்ட்டை காட்டுறேன் பாருங்கள். ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் ஆர்டர் பண்ணும்போதே அதனுடைய டீட்டெயில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃப்ரீ டெலிவரி, டேட் ஆஃப் டெலிவரி, கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இதெல்லாம் போட்டிருக்காங்கல்ல, அந்த இடத்துல 10 days ரிட்டன் பாலிசின்னு போட்டிருக்கா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரிட்டன் பாலிசி இல்லைன்னா இந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரீப்ளேஸ்மெண்ட்னா ப்ராடக்ட்டை டேமேஜ் ஆகியது இருந்துச்சுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரிட்டன் இருந்ததுனா தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிட்டன் கொடுத்து அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் வாங்கிக்க முடியும். ஸோ எந்த ப்ராடக்ட்டையுமே நீங்கள் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ரிட்டன் ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ரிட்டன் ஆப்ஷன் இல்லாத ப்ராடக்ட்டை நீங்கள் ரிட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணி தான் ரிட்டன் போட முடியும். ஓகே, ரிட்டன் போட வேண்டியவங்க இந்த இடத்துல ரிட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எதனால் ரிட்டன் போடுறீங்களோ அந்த காரணத்தை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் நாட் எக்ஸ்பெக்டட்ங்கிறத கிளிக் பண்ணுறேன். அதில் என்ன ப்ராப்ளமோ அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்ன ப்ராப்ளமோ அதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு கன்டினியூ கொடுங்க. கன்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் வேணுமா இல்லை ரீப்ளேஸ்மெண்ட் வேணுமாங்கிற மாதிரி கேட்கும். நீங்கள் ரீஃபண்ட் கொடுங்க. ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் புதுசாக அதே ப்ராடக்ட்டை தான் அனுப்புவாங்க. ஸோ ரீஃபண்ட் கொடுங்க. ரீஃபண்ட் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் கார்டு வாலெட்னு இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அக்கௌண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வயா யூபிஐன்னு இருக்கா, யூபிஐ கொடுத்தீங்கன்னா உங்கள் ஜிபே யூபிஐ ஐடியோ இல்லை ஃபோன்பே யூபிஐ ஐடியோ கொடுத்து நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணுறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆட் நியூ அக்கௌண்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பரு, மறுபடியும் அக்கௌண்ட் நம்பரை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஹோல்டர் நம்பரு, ஃபோன் நம்பரு எல்லாமே டைப் பண்ணிவிட்டு ஆட் நியூ அக்கௌண்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் அட்ரஸை வந்து டைப் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் நம்பரு, உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே டைப் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி இருக்கிற அட்ரஸ் இருந்துச்சுன்னா அதுவே ஷோ ஆகும். சேஞ்ச் பண்ணுறதுனா மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எல்லாம் பண்ணிவிட்டு கீழே கன்டினியூ கொடுங்க. கன்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் ரெக்வஸ்ட் காட்டும், சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவ் ஆயிரும். உங்கள் ப்ராடக்டை வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டை போட்டுருவாங்க. ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடிலாம் ரிட்டன் போட்ட போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் வாங்கினாங்கன்னா ஈவினிங்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணிடுவாங்க. ரீஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எஸ்எம்எஸ் மூலமாக ரிசீவ் ஆகும். இல்லைனா நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ரீஃபண்ட் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணி ஆர்டர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ரீஃபண்ட் ஆயிருந்துச்சுன்னா ரீஃபண்ட் கம்ப்ளீட்டட்னு ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் மேலேயே ஷோ ஆகுது பாருங்கள். ரீஃபண்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆயிருக்கு, எந்த அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் ஆகிருக்கு எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுக்கு என்றைக்கு ரீஃபண்ட் ஆச்சு எல்லா டேட் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ளிப்கார்ட் ரிலேட்டடாக வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் எதாவது வீடியோவில் சந்திப்போம். பை காய்ஸ்.